ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலில் வீர மரணமடைந்த தமிழகத்தைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் சிவச்சந்திரன், சுப்பிரமணியன் ஆகியோரது உடல்கள் அவர்களது சொந்த கிராமத்தில் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இவர்களின் இறுதிச் சடங்கில் ஊர் மக்கள் ஏராளமானோர் திரண்டு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அவந்திபோரா பகுதியில் 2 தினங்களுக்கு முன்பு நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த சிவச்சந்திரன், சுப்பிரமணியன் உட்பட 40 வீரர்கள் உடல் சிதறி உயிரிழந்தனர். இந்த செய்தி அறிந்து இருவரது குடும்பங்களும் நிலை குலைந்து போனது. இருவரது உடல்களும் தனி விமானம் மூலமாக திருச்சி விமான நிலையம் கொண்டு வரப்பட்டன. அங்கிருந்து சுப்பிரமணியன் உடல் மதுரை விமான நிலையத்திற்கு கொண்டு செல்ல சிவச்சந்திரன் உடலுக்கு பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து சிவச்சந்திரனின் சொந்த ஊரான அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கார்குடிக்கு சாலை மார்க்கமாக கொண்டு செல்லப்பட்டது. வழிநெடுகிலும் திரண்டு வந்த பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். சொந்த ஊர் கொண்டு செல்லப்பட்ட சிவச்சந்திரனின் உடலுக்கு அவரது தந்தை இராணுவ உடையணிந்து வந்து அஞ்சலி செலுத்தினார். சிவச்சந்திரனின் 1 வயது மகன் மொட்டையடித்து தந்தைக்கு அஞ்சலி செலுத்தியது அனைவரையும் கண் கலங்க செய்தது. அமைச்சர்கள், அதிகாரிகள், கிராம மக்கள் உள்ளிட்டோர் அலையலையாக திரண்டு வந்து தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்த வீரருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் சிவச்சந்திரன் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இதேபோன்று மதுரை விமான நிலையம் கொண்டு செல்லப்பட்ட சுப்பிரமணியன் உடலுக்கு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், ஆட்சியர் நடராஜன், காவல்துறை ஐஜி சண்முக ராஜேஸ்வரன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். விமான நிலையத்திலிருந்து சுப்பிரமணியனின் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் சவலாப்பேரிக்கு ஊர்வலமாக உடல் கொண்டு செல்லப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட எல்லையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சார்பில் மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. சொந்த ஊர் கொண்டு செல்லப்பட்ட சுப்பிரமணியன் உடலுக்கு துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அடக்கம் செய்வதற்காக உடல் கொண்டு செல்லப்பட்ட போது கிராம மக்கள் கையில் தேசிய கொடியேந்தி பேரணியாக சென்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அப்போது பாகிஸ்தான் ஒழிக என்றும் முழக்கம் எழுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் சுப்பிரமணியனின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. நியூஸ் 7 தமிழுக்காக செய்தியாளர்கள் சுடலைக்குமார், அருண்குமார்.